இன்னைக்கு நம்ம சேனலுக்கு புதுசா 2 பேர் வந்திருக்காங்க. அத கூட அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? மிஸ் திவ்யா அண்ட் மோதாண்டி வந்திருக்காங்க. எதை பத்தி பேச போறாங்க எனக்கும் தெரியல. என்ன சொல்லுங்க? எதுவுமே சொல்லல, சும்மா கை காட்டுறா. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்? Does true love exist in today's world? சொல்லுங்க மிஸ் தாரணி, இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இந்த ஜெனரேஷன்ல ட்ரூ லவ் இல்ல. ஏன்னா இப்பெல்லாம் வந்து லவ்வே பண்ணல. அவங்க வந்து நிறைய ஷிப்ல இருக்கிறாங்க. சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ், ஃபிளிங், கோஸ்ட், இந்த மாதிரி நிறைய அது என்னன்னே தெரியலடா. நிறைய இதுல இருக்காங்க. அதனால ட்ரூ லவ் இந்த ஜெனரேஷன் கப்பல் வந்தாதானே தெரியும். பொசுக்கு நான் ஃபுல்லா சரண்டர் ஆகக்கூடாது. சொல்லுங்க திவ்யா, உங்களோட ஒப்பீனியன். எனக்கா இருக்கு, பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரூ லவ்ஸ் வந்து சேராது. மேபி ஃபேமிலி, அவங்க சிச்சுவேஷன், மெனி திங்ஸ். உன்ற கருத்து உங்களுக்கு தான் மெயினா இருக்கும், சொல்லுங்க. சேராதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வெயிட் பண்ணி 2 பேரும் வெயிட் பண்ணா சேர்றதுக்கு 99.9% சான்ஸ் இருக்கு. மீதி அந்த 0.1% பாக்டீரியாவா? சொல்ல விடுங்கடா. மீதி அந்த 1% ஏன் சேரலன்னா, ஆணவ கொலை பண்ற, நீ கல்யாணம் பிள்ளையே பெற்றாலும் வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டினா எப்படி சேருவாங்க? அதையும் பார்க்கணும், அந்த சைடும் பார்க்கணும்ல. அப்புறம் அப்படியே லவ் பண்றீங்க? சரி, நெக்ஸ்ட் இப்ப சோசியல் மீடியா டேட்டிங் ஆப்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் ட்ரூ லவ் எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு நினைக்கிறீங்க? பாதிக்குதா? நீ சொல்ற ஃபர்ஸ்ட், நீ யாரு? டேட்டிங் ஆப்ஸ் உண்மையா லவ் பண்றானுங்க. வேற ஜெண்டர் பண்ண பரவாயில்ல, சேம் ஜெண்டர் பண்ணா அது என்ன பிரயோஜனம்? எனக்கு புரியல. அதுதான் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. அதே மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது, அவ்வளவுதான். இதை விட என்ன சொல்லணும்னு தெரியல. நீங்க சொல்லுங்க. நானா ரிலேஷன்ஷிப் இருக்கவங்களுக்கு வந்து மேபி சோஷியல் மீடியா வந்து பாதிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஏதாவது சண்டை, பிரேக்கப் அந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல வேற யாரும் நடுவுல வந்து ஃபீலிங்ஸ் கொடுக்குற, ஹோப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கிறதும் நல்லா புடுங்கிட்டு போயிடும், அவனும் விட்டுட்டு போயிடுவான். மூட்டு கொடுக்கறது. ஆமா, ரெண்டுமே வேஸ்ட். உங்க ஒப்பீனியன்? என் ஒப்பீனியன் என்னன்னா, ஒருத்தவங்க நேர்ல பழகி இது பண்றதே கடைசியில புட்டுக்குது. டேட்டிங் ஆப்ல போய் ஒருத்தவங்கள மேல லவ் பண்ணி இது ஐ திங்க் அது வந்து லவ் இல்ல, அட்ராக்ஷன். சோ அது வந்து கடைசி வரைக்கும் லாங் லாஸ்டா நினைக்காது. சோஷியல் மீடியால இப்பெல்லாம் எவன் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃப்ளர்ட் பண்ணலாமா, டேட் பண்ணலாமா, வெங்காயம் உரிக்கலாமா அப்படிதான் வரானுங்க. சீரியஸ்லி அப்படிதான் வரானுங்க. எவனும் வந்து உனக்கு புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரி மைண்ட் செட் இப்போதைக்கு இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதாவது இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாமே வந்து இதுவாதான் இருக்கிறாங்க. ஓகே மக்களே, இப்ப அடுத்து லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்பலாமா? அது கரெக்டா? கூடாது, பண்ணக்கூடாது, 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 பண்ணக்கூடாது. வாட் இஸ் யுவர் ஒபினியன்? ஒத்துக்கலாம், ட்ரஸ்ட் பண்ணலாம், பட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பர்சன். ஓகே, அவங்க கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா இட் வொர்க் அவுட். ஓகேவா? இல்லனா அது புடிக்கும். உங்க ஒபினியன்? ஆக்சுவலா திவ்யா சொல்றதான், அது அக்ரி பண்றேன். இப்ப எப்படின்னா, இப்ப வந்து ஒரு தப்பான பர்சன் சூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்க பக்கத்துல இருந்தாலும் உங்களை ஏமாத்ததான் செய்வாங்க, இல்ல தூரத்துல இருந்தாலும் ஏமாத்துவாங்க. ஸோ ரைட் பர்சன் நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, லாங் டிஸ்டன்ஸா இருந்தாலும் அவங்க பட்ட லாயலா நம்மளுக்காக இருப்பாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட் ஆன் த பர்சன், திவ்யா சொல்ற மாதிரி. ரைட். உங்க கருத்து? ரைட் பர்சனோ ராங் பர்சனோ அதான் தேவையில்ல. அவனை நேரா பார்க்காம பேசாம பிளைண்டா எப்படி ஒரு ட்ரஸ்ட் அவன் மேல வைக்கிறது? எப்படி வேணா இருக்கலாம், நல்லா சைக்கோ படம்னா கூட இருக்கலாம். சைக்கோ படக்காரன் 1.5 வருஷம் கூட நடிப்பான். நீ உன் கல்யாணம் பண்ணிப்பியா? சரி விட்டுங்க. நேரா பார்த்து பேசி பழகாத வரைக்கும் எதுவுமே நம்மளால நம்ப முடியாது. அது நிலைக்காதுன்னு சொல்ல வர ஒரு பாயிண்ட்ல. ஓகே, அடுத்து சரி, இப்ப இருக்க காலகட்டத்துல ஏன் பிரேக்கப் அதிகமா இருக்கு? அதுக்கான ஒப்பீனியன் உங்களுக்கு எதா இருக்கா? பிரேக்கப் பண்ண நினைக்க மாட்டாங்க. சரியா? ஏன் பிரேக்கப் பண்றாங்கன்னா 99.9% சேர்ந்துருவாங்க. மீதி அந்த 1% பாக்டீரியா. ஏன் நான் செவனான இருக்கேன், என்ன வந்து வம்பிடுறான் அவன். பர்சன்டேஜ் வந்துட்டு
நீ லவ் பண்ணா மருந்து குடிச்சு செத்துருவேன், அந்த பொண்ணு இல்ல அவங்க அம்மா அப்பா, ஆமா நீ love பண்ணா நான் வெட்டுவேன், எங்க இருந்தாலும் தேடி வந்து தூக்குவேன் அப்படின்னு சொன்னா கல்யாணம் மட்டும் வாழ்றதுக்கே அர்த்தம் இல்ல, பயந்துகிட்டு தான் வாழணும். சோ அதனால மேக்சிமம் அதனால பிரியுதுன்னு நான் சொல்றேன். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்கப் நடக்கிறது காரணம் கமிட்மெண்ட்ல இறங்குறதுக்கு சில பேர் பயப்படுறாங்க. அப்புறம் சில பேருக்கு வந்து என்ன சொல்றதுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள பாக்குறப்போ அந்த ஸ்பார்க்கோ அட்ராக்ஷனோ போக போக பழகுறப்போ அது போயிருது. இதுக்காக மட்டும்தான் லவ் இஸ் டோட்டலி லாஸ்ட். அதனால வந்து ஸோ இதுக்கு மேல உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, இன்ட்ரெஸ்டும் இல்லை, ஸோ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு நடக்குது. சொல்லுங்க மிஸ் திவ்யா, உங்களோட ஒப்பீனியன்? நான் நினைக்கிறது வந்து மோஸ்ட் ஆஃப் தி பிரேக்கப் ஏன் நடக்குதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பிகாஸ் ஒருத்தர் சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. லவ் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல ஏதோ சரி ஒரு ஃபீல் வரும், எல்லாம் லவ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு சுச்சுவேஷன் எல்லாம் மாறும்போது அவங்க கரெக்டா வருமா வராதான்னு சொல்லிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஈகோ அந்த மாதிரி நிறைய வரும். அதுல பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்ப லவ் பண்றமா இல்லன்னு தெரியாமலே லவ் பண்ணி பிரியுது. எஸ், பண்ணாமே இருக்கலாம். பாயிண்ட். இந்த வயசுல வர ஃபயர் தான் உள்ள இருந்து அப்படியே கொழுந்துட்டு எரியுதோ. அணைச்சிருங்க தண்ணி ஊத்தி. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் பசங்களுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது வாயே ஏன்டா டேய் என்னடா வாங்க வாங்க. இவ்வளவு நேரம் கேள்வி கேட்டல, சரி இப்ப இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லு. என்ன கேள்வி? Does soulmate is a myth or not? Soulmate is a myth or not? இங்க பாத்து அங்கதான் சொல்லுங்க. இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் சோல்மேட் அப்படிங்கிறது அது ஒரு மித்துன்னு சொல்ல முடியாது, பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து. இப்போ எனக்கு வர ஒரு பார்ட்னர் வந்து ரைட் பார்ட்னரா இருக்காங்கன்னா அவங்க தான் என்னோட சோல்மேட். நான் சொல்றது குட் பார்ட்னர் கிடையாது, எனக்கு ரைட் பார்ட்னர். ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்ப எனக்கு வர பார்ட்னர் ரைட் பார்ட்னரா இருந்தா அவங்க தான் எனக்கு சோல்மேட். அப்ப எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பில்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க ஒரு நல்ல சோல்மேட். சோ அப்படி இருந்தா அது ட்ரூ, இல்லைன்னா அது மித்து. மித்துதான். அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. இது எல்லாமே இருக்கு சொன்னீங்களா? ஃபைனலா என்ன சொல்ல வரீங்க ரிலேஷன்ஷிப் பத்தி? ஃபைனல் கேக்குறாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ரைட் பார்ட்னர் சூஸ் பண்ணணும். அதுக்கு என்னன்னா முதல்ல நீங்க எப்படி உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப என்ன பத்தி சொல்லணும்னா, நான் ஒரு இன்ட்ரோவர்ட். அப்படி இருக்கும்போது இன்னொரு இன்ட்ரோவர்ட் வந்து எனக்கு பார்ட்னரா வர முடியாது. அப்படி இருந்தா ரெண்டு பேரும் வீட்டுல அமைதியா ஆளுக்கு ஒரு பக்கம் இருப்போம், வீடியோ வந்து அப்படியே அமைதியா மியூசியம் மாதிரி கிடக்கும். அப்படி இருந்தா அதுக்கு ரைட் பார்ட்னரா எனக்கு கிடையாது. இவன் ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட். அப்படி இருக்கும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரோவர்ட்டை கூப்பிட்டு வந்து இவனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா வீடே கொலாடி சண்டை தான். செம்மையா இருக்குல்ல? ஆமா. அப்படி இருக்கும்போது ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாலும் ரெண்டு பேத்துக்கும் மேட்ச் ஆகும். சோ அது மாதிரி இது ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி இன்னும் அவங்களுக்கு எது எது வந்து பொருந்தும் அப்படின்றத பார்த்து ஒரு ரைட் பார்ட்னரை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க புரிஞ்சுங்க, ஆமா, அப்புறம் இன்னொருத்த வந்து புரிஞ்சுப்போம். சோ திஸ் இஸ் மை ஒப்பீனியன். கருத்து என்னவோ இதுல நாங்க சொல்றது எதுல தப்பா இருக்கா இல்ல ரைட்டா இருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. முடிஞ்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ. சப்ஸ்கிரைபே வர மாட்டேங்குது. கொஞ்சம் உங்க குமரல்கள் எல்லாம் கமெண்ட்ல போட்டு போங்க.